தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. முதலாவது, நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். தம்மை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று. யாக்கோபுக்கு தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று. யோபுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று. அதே சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கும் இன்றைக்கு வெளிப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யோபு சொன்னார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் என்று. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், சாதாரண பெரிய காரியங்கள் அல்ல. அவர் செய்கிற காரியத்தை அது ஆராய்ந்து முடியாததா இருக்கும். இது எப்படி நடந்தது, இது யாரால் நடந்தது என்று ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அதை ஆராய்ந்து பார்த்தாலும் அதை ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். இந்த இடத்துல தேசம் மிகப்பெரிய ஒரு வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே அந்த ஜனங்களுடைய மாறுபாடுகளின் நிமித்தம் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதை நாம் வேதாகமத்தை, இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, அங்கே பச்சை கிளைகளையும் வெட்டி கிழிவுகளையும் முசுக்கொட்டை பூச்சிகளையும் அவர் அனுப்பியிருப்பார். அந்த மகா பெரிய சேனை எல்லாவற்றையும் அழித்து போட்டிருக்கும். இப்பொழுதோ அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கோ ஆராதனை செலுத்துவதற்கோ ஒன்றுமில்லாத சூழ்நிலை. அப்பொழுதுதான் ஆண்டவர் தேசத்தை பார்த்து பேசினார். அந்த தேசத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஒருவேளை இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய தேவைகள் மிகுதியாக இருக்கிறது. இப்பொழுது இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய எல்லைகளிலே இப்படிப்பட்ட நெருக்கத்தோடு கூட நான் இருக்கிறேன், என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை என்று கலங்கி நிற்பீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுகிறது, பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். முதலாவது, சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறுங்கள். முதலாவது, நாம் தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற நாம் பயப்படாமல் இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவது, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ந்து களி கூறுங்கள், நன்றாய் மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தருக்குள் களி கூறுங்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று. வேதத்தில் இப்படி எழுதப்பட்டது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். நாம் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டுமா? நாம் பயப்படாமல் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்போது ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் நினைத்ததை காட்டிலும், வேண்டிக் கொண்டதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறதே. ஆகவே தான் யோபு சொன்னார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்வார்.
ஆகவே பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். சங்கீதம் 126 வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், ஆகவே நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:1 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவள் போல இருந்தோம். நம்முடைய வாய் நகைப்பினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது புறஜாதி கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்று. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்மை மகிழ்ந்திருக்கும்படி பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். நம்முடைய சிறையிருப்பின் நிமித்தம் ஒருவேளை துக்கத்தோடு கூட கவலையோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை சொப்பனம் காண்கிற நேரத்தில் அதை மாற்றி போடுவார். அதை மாற்றி போட்டு உங்களை மகிழ்ந்து களிகூறச் செய்கிற தேவன் அவர். ஆகவே கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள், ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். நீங்கள் நினைத்து பார்த்தாலும் அது எண்ணி பார்க்க கூடாதபடிக்கு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலும் கூட, இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி பயப்படாதீர்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். நாம் அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நாம் நினைப்பதை காட்டிலும், வேண்டிக் கொண்டதை காட்டிலும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். அவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிழச் செய்கிற தேவன் அவர். நீங்கள் எதை பெரிய காரியமாய் நினைக்கிறீர்களோ அதை அவரால் செய்யக்கூடும். உங்களுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பு அது பெரிய காரியமாய் உங்களுக்கு தோன்றுமானால் அதை அவர் எளிதாக செய்ய வல்லவராயிருக்கிறார். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு காரியம் என்று சொன்னால், என்னை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆத்மம் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுது. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் யாருடைய ரட்சிப்புக்காக அழுது புலம்புகிறீர்களோ அதை செய்ய அவர் வல்லவர். அந்த பெரிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார். தம் ஜீவனையை கொடுத்தவர், விலையேற பெற்ற ரத்தத்தை அதற்காகவே சிந்தினவர். அவருடைய ஆத்மா தேவனுடைய பார்வையில அது விலையேற பெற்றது. ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி இருக்கவில்லை. அவருடைய ரட்சிப்பின் கரத்தை நீட்டி அவர்களை ரட்சிப்பார், அவர்களை தூக்கி எடுப்பார், அவர்களை அவர் குகந்த பாத்திரங்களை எடுத்து நிறுத்துவார். ஆண்டவருடைய வாக்கின்படி இந்த மாதத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்பட வேண்டாம் அவசியமில்லை, மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிறையிருப்பை திருப்பி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம் ஜெபங்களை கேட்டு நமக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்கிறவர்.
இன்றைக்கும் நமக்கு பெரிய காரியங்களை செய்து ஆஸ்வதிப்பார். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார்.